அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு அதிரடியாக தூக்கப்பட்ட நிறைய ரேஷன் கார்டுகள் இருக்குங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரேஷன் அட்டைகள், போலியான ரேஷன் அட்டைகள் இதுவரை நிறைய அரசாங்க வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே பெற்று வராங்க. இது எல்லாமே தடுக்கக்கூடிய வகையில் தான் தற்போது இந்த மாதத்திலிருந்து சற்று முன்பு ஒரு மிக மிக ஒரு முக்கிய அப்டேட் என்னென்னா, நிறைய கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை நீக்கியிருக்காங்க. அதில் உங்களுடைய ரேஷன் அட்டைகளும் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். அதே போல் இந்த 3 முக்கிய திடீர் மாற்றங்களையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகளும் முழுமையாகவே ரத்து செய்யப்படும், முழுமையாகவே நிரந்தரமாகவே செயலிழந்து விடும் அப்படின்றதும் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 புதிய மாற்றங்கள் என்னென்ன, அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே அந்த 3 மாற்றங்களை நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகளும் அந்த போலியான அட்டைகள் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக தெளிவாக துல்லியமாக இருக்க போகுதுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய மிக மிக அப்டேட்ஸ்லாம் தெளிவாக துல்லியமாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கேயே தெளிவாக நமக்கு துல்லியமாகவே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கான அதிரடியாக தூக்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் 41.41 லட்சம் க்ளோஸ் ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்பட்டிருக்குங்க. அந்த 4,41,000, அதாவது 4,41,00,000 ரேஷன் அட்டைகள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியல் முழுமையாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் போலியானதா, அப்படி இல்லைன்னா உண்மையான ரேஷன் அட்டையா, அது மட்டும் இல்லாமல் சில 3 முக்கிய மாற்றங்களும் செய்யலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகளும் போலியான அட்டைகளாகவே தானாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதிய மாற்றங்களை எப்படி பண்ணணும், எங்கே போயிட்டு பண்ணணுன்றதை தெளிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தில் பிடிஎஸ் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளில் பயனளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் சுமார் 41.4 லட்சம் போலி குடும்ப அட்டைகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இது குறித்து மத்திய உணவுத்துறை இணையமைச்சர் நீமு பென் ஜெயந்தி பாம்பே மாநிலங்களில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிவில், பொது விநியோக திட்டம் முழுமையாகவே டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டதே இந்த பெரிய சுத்திகரிப்புக்கு நடவடிக்கை காரணம் என கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ரேஷன் அட்டைகளை ஆதாருடன் இணைக்கும் முயற்சி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது நாட்டில் 99.2% பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர். ஆதார் அட்டையுடன் மற்றும் ரேஷன் அட்டையுடன். மேலும் 98.75% உணவு தானிய விநியோகம் பயனாளிகளின் டிஜிட்டல் சரிபார்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் உண்மையான ரேஷன் பயனாளர்களுக்கு, அட்டைதாரர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த திட்ட பலன்கள் பெறும் சூழலில் உருவாகியுள்ளது. இந்த டிஜிட்டல் முறை திட்டமானது கண்காணிப்பு முறையில் போலி மற்றும் தகுதியற்ற ரேஷன் அட்டைகள் எளிதாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு வருகின்றன. 2023 ஆண்டில் 41.99 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்ட நிலையில் 2024 48.85 லட்சம் உயர்ந்தது. அதன் பிறகு 2025 இறுதி வரை 41.41 லட்சம் போலி ரேஷன் அட்டைகள் இதுவரை நீக்கப்பட்டுள்ளதாக என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மாநில வாரியாக பார்க்கும் பொழுது ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக 13.43 லட்சம் போலி ரேஷன் அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் 6 லட்சம் 5 லட்சம், உத்தரப்பிரதேசத்தில் 5.97 லட்சம், மேற்கு வங்கம் 3.7 லட்சம் போலியான ரேஷன் அட்டைகள்,
மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பெருமளவில் போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு அதை நீக்கிலும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்னென்னா, அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளுக்கு, உண்மையான ரேஷன் பயனர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய முழுமையான சலுகைகளையுமே உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல் குடும்ப அட்டை அல்லது ரேஷன் கார்டு இந்தியாவை மிக முக்கியமானதாக அடையாளம் காண மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நுழைவாயிலாகவும் இந்த திட்டம் பயன்படும். இந்த ரேஷன் அட்டைகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 2.26 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது இதுவரைக்கும், என்னைக்கு தேதி வரைக்கும். தற்போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த ரேஷன் கார்டு சுமார் 7.46 கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அந்தியோதயா, அன்ன யோஜனா, 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மற்ற ரேஷன் அட்டைகளுக்கு பொதுவாக 20 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் பொருட்கள் அளவும் மாறுபடும். இதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்வதோடு தேவையுள்ளவர்களுக்கு சரியான அளவில் உதவி கிடைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. அதே போல் முதல்ல டிஜிட்டல் மயமாக்குதல், போலி அட்டைகளை அடையாளம் கண்டு நீக்கும் நடவடிக்கை பொது விநியோக திட்டத்தை மேலும் வெளிப்படைத்தன்மையாகவும் நம்பகரமானதாகவும் மாற்ற இது உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் நேரத்தில் உண்மையாக பயனளிக்கும், நேரடியாக நன்மை கிடைக்கும் சூழலும் வலுவடைந்துள்ளது. ஸோ இதிலான நோக்கம் என்னென்னா, போலியான ரேஷன் அட்டைகளை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவருடைய முழு அட்டைகளுமே நீக்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டை முழுமையாகவே செயலிழக்காமல் இருக்கணும், ரத்து செய்யப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய ஆதார் அட்டையும் ரேஷன் அட்டையும் இணைச்சிருக்கணும். ஆதார் இணைப்பு கட்டாயம் இணைச்சிருக்கணும். அதே போல் உங்களுடைய கேஒய்சி இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் ஏற்கனவே பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல் என்ற உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுலபமான முறையிலும் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஜாக்பாட் அறிவிப்பு என்னென்னா, இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே முடிச்சிடுங்க, இல்லைனா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.